celebration of being alive by Dr. Christian Barnard. Dr. Christian Barnard was an African, the first doctor to perform a heart transplant surgery. டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் தன்னுடைய அனுபவத்தை சொற்பொழிவாக பகிர்ந்து கொண்டதை +2 ப்ரோஸ் லெசனாக கொடுக்கப்பட்டுள்ளது. First, we need to understand the topic celebration. கொண்டாட்டம். கடவுளின் படைப்பு ஒவ்வொன்றும் ஒரு கொடை. அதிலும் மனிதர்களாகிய நாம் சிறந்த கொடை. டாக்டர் பெர்னார்ட் இந்த உரையை ஆற்றுவதற்கான காரணத்தை சமுதாய பின்னணிகளோடு பார்ப்போம். ஏழைகள், முதியோர்கள், அனாதைகள், ஊனமுற்றோர், நோயாளிகள் என்று சமுதாய அவல நிலையை நாம் கண்முன்னே பார்க்கின்றோம். இன்று நீயும் நானும் மகிழ்ச்சியோடு உடல் நலத்தோடு வாழ்வதே ஒரு பெரிய கொண்டாட்டம். Let us celebrate for being alive. Every person is a gift of God. Every person is a gift of God. You are a gift. I am a gift. You are a gift. I am a gift. Every person is a gift of God. Every person is a gift of God. As you listen to this prose lesson, you will be having 10 questions to answer. Listen carefully. Dr. Barnard worried about the millions of children who died at their early age or who ended up as physical or mental cripples. பிறக்கும் பல குழந்தைகள் சிறு வயதிலேயே இறப்பதையும் சிலர் மாற்றுத்திறனாளிகளாகி வாழ்க்கை முழுவதும் துன்பத்திலே வாழ்வதையும் எண்ணி கவலைப்படுகிறார். கவலையோடு சேர்ந்து கோபமும் வருகிறது. Quiz 10. Synonym for the word cripple. Synonym for the word cripple. ஏன் இந்த அவல நிலைகள் என்று தனக்குள்ளே பல கேள்விகளை எழுப்புவதோடு தானும் தனது மனைவியும் சந்தித்த ஒரு சாலை விபத்தை எண்ணி பார்க்கிறார். Why should this happen to us? But later he understood that suffering makes one a better person. தோல்விக்கு பின் வெற்றி என்பது போல துன்பத்திற்கு பின் இன்பம் வரும் என்ற நம்பிக்கை அவரில் உருவாகிறது. We know Dr. Barnard, a cardiac surgeon, இதய அறுவை சிகிச்சை செய்பவர். He says, in those days they did not have sophisticated heart surgery. Sophisticatedனா போதுமான, அந்த காலத்தில் ஹார்ட் பேஷண்ட்ஸை பார்க்குற நிறைய நல்ல டாக்டர்ஸ் இல்லை. ஸோ இதனால் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பாதிக்கப்பட்டாங்க. People thought that total trust in doctors and nurses. They believed that doctors are going to help them. If they can't, they accept their fate. Afterwards, they don't complain. இங்கே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்னாடிலாம் இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸை கவனிக்கிறதுக்குன்னு போதுமான நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஆனால் பேஷண்ட்ஸ் டோட்டல் அவங்க கடவுளை நம்புகிறாங்களே, இன்னும் யாரை நாமளும் அப்படி தான் டாக்டர்ஸை ரொம்ப நம்புவோம், எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இதுதான் விதி, ஃபேட் மீன்ஸ் விதி, இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இறந்து போயிட்டாங்க, அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி யார் த பெஸ்ட் டாக்டராக இருக்கிறா? டாக்டர் பெர்னார்ட். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர். இவர் தான் இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கும்போது த ஃபஸ்ட் பர்சன் டு டூ ஹார்ட் சர்ஜரி.
டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணியிருக்காருன்னா ஒரு டாக் ஒரு அனிமல் கிட்டேருந்து ஒரு இதயத்தை எடுத்து இன்னொரு அனிமலுக்கு வச்சு அப்போ அது சக்ஸஸ் ஆகிறதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து ஹியூமன் டு ஹியூமன் ஒரு ஹியூமன் கிட்டேருந்து ஒரு ஹார்ட் எடுத்து இன்னொரு ஹியூமனுக்கு வச்சு அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் வாஸ் இந்த இயர் 1967. இந்த 1967 இவர் வந்து சக்ஸஸாக கொண்டு வந்திருக்கார். த ஃபஸ்ட் பர்சன் டு ட்ரீட் அ ஹார்ட் பேஷண்ட். Quiz 9. A doctor who treats heart patients are called dash. A doctor who treats heart patients are called dash. இவர் தன்னுடைய மனசில் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அந்த காலத்தில் ஒரு நல்ல டாக்டர்ஸ் இல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஒன் மார்னிங் அ கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னா மோட்டார் ரேஸ் ஒரு போட்டி நடக்கக்கூடிய ஒரு இடம். கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நிகழ்வை வந்து பார்க்குறார். அந்த நிகழ்வுக்கு இவரே ஒரு பேர் வச்சுக்கிறார். அது என்னென்னா கிராண்ட் பிரிக்ஸ். இட் ஓப்பன் மை ஐஸ் டு த ஃபேக்ட் that I was missing something in all my thinking about suffering. ஏன் கவலை ஏன் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இவர் எழுப்பிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறார். எங்கே? இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில். அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்சிடெண்ட் அவர் பார்க்கும்போது அது வந்து அவருடைய கண்ணை வந்து திறக்குது. ஒரு உண்மையை வந்து புரிஞ்சுக்கிறாரு. அந்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு let us see. Quiz 8. What do you mean by the word Grand Prix? What do you mean by the word Grand Prix? Now, let us see the scene what the Dr. Bernard was seeing in the children's hospital. There, that morning, a nurse had left a breakfast trolley unattended. Now you can see in the picture trolley. இந்த ட்ராலியில் வந்து எல்லா திங்ஸுமே இப்போ ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ்க்கு வரிசையாக கொடுத்துட்டே போவாங்க. வரிசையாக பிரேக்ஃபாஸ்ட்னால் ஒரு பிளேட்டு அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுக்குறது. ட்ரெயினில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அழகாக எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் த ட்ராலி. ஸோ த டூ அ டிரைவர் அண்ட் மெக்கானிக். இந்த பிக்சரை நீங்கள் கிளியராக பார்க்கும்போது மெக்கானிக் அண்ட் த டிரைவர். அந்த மெக்கானிக்கும் ஆக்சுவலாக அந்த நர்ஸ் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணாங்க, அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஷீ forgot to replace it. ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் போயிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் அன்அட்டெண்டட். அதை க்ளீன் பண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே கொண்டு வைக்கலை. ஸோ இட் வாஸ் டேக்கன் பை த டூ பாய்ஸ். த டூ பாய்ஸ் யூ கேன் see a driver pulling the trolley and அதை இழுத்துட்டு போகிறது யார்? a mechanic and the driver. The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mover deck held on with one hand and steered by scraping his foot on the floor. ஸோ நல்ல அழகாக அந்த கீனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பையனுக்கு வந்து இந்த மெக்கானிக்காக இருக்கிற பையன் ஒரு காலை வந்து கீழே வச்சுட்டு இன்னொரு காலில் கையை வச்சுட்டு இழுக்கிறான். ஆக்சுவலி ஹீ இஸ் அ பிளைண்ட் பாய். இந்த டிரைவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ குட் see that he can walk but he has only one hand. Can you imagine? யாராச்சும் அந்த ஒரு கை இருக்கிறவங்க இழுத்துட்டு போகிறதையும் கண் தெரியாத ஒரு பிளைண்ட் பர்சன் இதை இழுத்துட்டு போகிறதையும் பார்க்குறதுக்கு இட் வாஸ் ரியலி அ டிஃப்ரெண்ட். யார் மட்டும் பார்க்கல, இது டாக்டர் பெர்னார்ட் மட்டும் பார்க்கல, அங்கே இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே இருந்த எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ நம்ம கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? ஒரு மோட்டார் ரேஸ் அப்படின்னு சொன்னோம். இட்ஸ் அ கேம் கண்டக்டட் அவுட் சைட். So now here
he called this as a grand prix, the race. இந்த வண்டி ட்ராலி எடுத்துகிட்டு போகிறத எல்லாரும் பார்க்குறாங்க. அது யாரும் தான் பார்க்குறா? டாக்டர் பெர்னார்டு பார்க்குறாரு. ஸோ நவ் it was a great laughter and shouts of encouragement from the rest of the patients. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஒரு காம்படிஷனில் வின் பண்ணணும்னு நினைப்போம். எல்லாருமே அவங்க பிள்ளைங்க வேகமாக ஓடிடணும்னு நினைப்போம். அப்போ ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நல்லா கிளாப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டது யார்? 2 பேர். அது அந்த மெக்கானிக் அண்ட் த டிரைவர். இந்த 2 பேருமே பிகாஸ் ஆஃப் த ரீசன், one boy, the mechanic was blind and the driver was having only one hand. With that differently abled, they were able to take the trolley to the place. So it was really a miraculous thing that everyone were watching. இப்போ இந்த பசங்க யாரு? Who were the 2 boys? That is a big question for us. இப்போ இங்கே வந்து சொல்கிறார் டாக்டர் வந்து அதை நரேட் பண்ணுறார். Let me tell you about these 2. The mechanic was all 7 years old. One night when his mother and father were drunk, his mother threw a lantern at his father, missed, and the lantern broke over the child's head and shoulders. இப்போ இந்த மெக்கானிக் வந்து எப்படி பிளைண்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். வீட்டில் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை நடக்குது. அப்போ அந்த சண்டையில் யார்? அம்மா வந்து அப்பா மேலே எறிகிறார். லேண்டன் சொல்லும்போது ஒரு விளக்கு மாதிரி ஒன்று இருக்குது. லேண்டன் விளக்கு. அதை எடுத்து தூக்கி எரியும்போது யார் மேலே? இந்த குழந்தை மேலே போய் விழுந்துச்சு. அப்படி அவன் தலையில் விழுந்து தான் என்ன ஆயிடுச்சு? He suffered severe 3rd-degree burns on the upper part of the body and lost both his eyes. பாவம், ஒரு பெற்றோருடைய சண்டையினால் இந்த பையனுடைய இந்த குழந்தையோட கண் பார்வை போயிடுச்சு. ஸோ அப்படி தான் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கான். ஹீ வாஸ் ஆல்சோ அ பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பையன் தன்னுடைய பெட்லேருந்து எந்திரிச்சு என்ன பண்ணிடுறான்? இந்த மெக்கானிக் ஒர்க்கை செய்கிறான். இஸ் இட் நாட் ரியலி அ வண்டர்? Quiz 7. What was the trolley driver's ailment? What was the trolley driver's ailment? Ailment suffering, sickness. Trolley driver என்ன sickness? அவருடைய problem என்ன? Continuously. Question 6. What do you mean by the word amputated? Okay, now we learn about the trolley's driver. First மெக்கானிக் பற்றி பார்த்தோம். இந்த ட்ராலி டிரைவர் ஏன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், he had his heart hole in his heart. அவனுடைய ஹார்ட்டில் வந்து ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அப்போ அதுதான் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைச்சிருக்கிறாரு? இந்த டாக்டர் பெர்னார்ட். பட் மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காப்புல. ஏன் வந்திருக்காப்புல அப்படின்னா, he had a malignant tumor of the bone. டியூமர் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத். அந்த க்ரோத் வந்து எடுக்கணும். ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல கட்டி மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இங்கே வந்தப்போ few days before the race, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கும் just few days ago, his shoulder and arm were amputated. ஆம்பியூட்டேட்னா கட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி தான் அவனுக்கு என்னால் ஒரு கை இல்லை. அப்போ ஒரு கை அப்போ தான் கட் பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது அந்த புண்ணு இன்னும் ஆறவே இல்லை, வலியோடு இருக்கும். அப்போ அந்த ஒரு கை நல்ல கை, ஒரு கையை வச்சு என்ன பண்ணுறாரு? இந்த ட்ராலி டிரைவராக ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ நவ் வி ஹாவ் quiz 5. Who learned a lesson through the 2 boys? Who learned a lesson through the 2 boys? Quiz 4. Who left the trolley unattended? Who left the trolley unattended? Quiz 3. Who threw the lantern towards the boy? Who threw the lantern towards the boy? So now we have understood how the 2 boys
as their children came to this children's hospital, and the two boys acted as a mechanic and driver to act the trolley. இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது he was so much thinking of it. ரொம்ப அவருக்கு அது ஷாக்காக இருந்துச்சு. யாருக்கு? கிறிஸ்டியன் பெர்னார்டுக்கு. டாக்டருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இப்போ ஆஸ் அ பேஷண்ட், அது சும்மா சாதாரண பாய்ஸ் விளையாடிட்டு இருந்த பசங்கன்னா கூட பரவாயில்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக இருந்த 2 பசங்களுமே போய் மெக்கானிக்காகவும் ஒரு டிரைவராகவும் இருந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு, ஹேட் பீன் லுக்கிங் அட் சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண்ட். துன்பம்னா என்ன, ஏன் இப்படி துன்பம், ஏன் கவலை, அப்படியே அதிகமான கேள்வி மேலே கேள்வி கேட்டிருந்தப்போ இந்த 2 பசங்களையும் பார்த்ததும் he was so much totally different. இதை வச்சு கன்க்ளூட் பண்ணுறார், வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னு சொன்னால் துன்பத்துலேயும் என்னத்தை பார்க்கலாம், இன்பத்தை காணலாம். இந்த பையனுக்கு கண் தெரியாது, ஆனால் இவனுக்கு என்ன இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது. ஸோ இருப்பதை வச்சு என்ன பண்ணலாம், நல்லா ஒர்க் பண்ணலாம். ஒரு கை இல்லை, பட் அவனுக்கு கண்ணு தெரியும், 2 கால் இருக்குது, ஒரு கை இருக்குது. இதை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். ஸோ இப்படி ஒரு கஷ்டத்துலையும் ஒரு சஃபரிங்லேயுமே லைஃப்பை பாசிட்டிவ் ஆட்டிடியூடை எடுக்கிறது தான் ஒரு உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இது த லாஸ்ட் 2 கொஷின்ஸ். Question 2, synonym for the word sophisticated. Synonym for the word sophisticated. Quiz 1, what is dash is what you have left. What is dash is what you have left. ஸோ பெர்னார்ட் கன்க்ளூட் பண்ணுறாரு அவருடைய ஸ்பீச். அந்த ஸ்பீச்சில் அவர் பேசுகிற அந்த சொற்பொழிவில் அவர் வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. இந்த புக்கில் லாஸ்ட் லைன், வாட் யூ ஹவ் லாஸ்ட், வாட் that these children showed me that it's not what you have lost that's important, but as important is what you have left. நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி கவலைப்படக்கூடாது, இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இந்த 2 பசங்கள்கிட்ட இல்லாதது என்னது, மெக்கானிக்கிட்ட கண் பார்வை இல்லை, டிரைவர்கிட்ட ஒரு கை இல்லை. ஸோ இல்லாததை நினச்சி கவலைப்படக்கூடாது. வாட் வி ஹாவ், நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி, நம்முடைய லைஃப்பில் நம்ம கொஞ்சம் ஏதோ இல்லை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கடன் இருக்குது, அந்த பிரச்சனை, உடம்பு சரியில்லை, வி ஹாவ் லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். So let us celebrate what we have. The Dr. Bernard, he concludes the lesson. The topic of the lesson is in celebration of being alive. இருப்பது, நாம் இன்னைக்கு உயிரோட இருப்பது என்னது, it's the greatest gift. So that we have a song, we listen to a song. We have, each and every person is a gift. So what we have, நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு பெரிய gift. That is the good celebration. Let us celebrate of what we are today. Thank you. Thank you. Bye bye. If you want more